குரு வாழ்க, குருவே துணை. முதலில் விநாயகர் துதி பாடி ஆரம்பிக்கலாம். கைத்தல நீரை கனி அப்போ மடவல் போரி கப்பிய கரிமுக அடிப்பேனே கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமெனதினை கடித்தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு திரள் புய மதையானை மத்தள வயிரனை உத்தமி புகழ்வனை மற்றவிழ் மலர் கோடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்பட கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது போடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புண மதனிடை பமாகி அக்கூற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே பெருமாளே பெருமாளே. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கம். மார்கழி முதல் நாள், மார்கழி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நல்ல சுபிட்சத்தோடு, மன அமைதியோடு, மன நிறைவோடு எல்லோரும் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்போம். இப்போ மார்கழிங்கிறது என்ன, இந்த ஆண்டாள் இதை பத்தி பார்க்கலாம். பனி மழையுடன் இசை மழையும் பொழிந்திடும் மார்கழி, வண்ண கோலங்களும் வண்ண ஜாலங்களும் காட்டிடும் மார்கழி, கோதையின் கீதங்களுடன் கண்ணன் ராகங்களும் கண்டது மார்கழி. இந்த மார்கழி மாதத்தை இறைவனுக்காக ஒதுக்கப்பட்டாலும் இறை நினைவுடன் நாம் செய்யும் சேவைகள் நேரடியாக இறைவனையே சேரும். மறைக்க தெரியாத நுனிப்புள்ளின் ஒற்றை பனித்துளி கூட சொல்லும் அதன் உணர்வுகளை. ஆம், நம் ஆன்மீக குருவருள் ஆன்மீக சேவைகளை செய்ய நம் தலையாய கடமை என இறைப்பணி செய்வோம், உலகம் உய்ய வழி செய்வோம். வாழ்க வளமுடன். இந்த ஆண்டாளுங்கிறது எதுக்காக திருப்பாவை இது பண்ணாங்க, பாவை நோன்புங்கிறத பார்க்கலாம். திருமாலே தனக்கு கணவராக அமைய வேண்டுதல் வைத்து மார்கழி மாதத்தில் ஆண்டாள் மேற்கொண்ட விரதமே பாவை நோன்பு. இதற்காக அவள் அதிகாலையில் துயிலெழுந்து தோழியரை அழைத்து கொண்டு நீராடச் சென்றாள். தான் பிறந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாகவும் தன்னை கோபிகையாகவும் பாவனை செய்து கண்ணனின் இல்லத்திற்கு சென்று அவனை வணங்கி வந்தாள். மாதத்தின் ஆரம்பத்தில் நெய், பால் முதலிய உணவு வகைகளை தவிர்க்கும் வகையில் இந்த விரதம் அமைந்தது. நெய்யுண்ணம் பால் உண்ணான்னு பாடுறோம்ல பாவைய திருப்பாவையில அது. இந்த விரதத்தை இப்போதும் கன்னி பெண்கள் அனுஷ்டிக்கலாம். எப்பவுமே கன்னி பாவை நோன்பு கன்னி பெண்கள் இந்த மார்கழி 30 அனுஷ்டிச்சா அவங்களுக்கு நல்ல கணவன், அவர்கள் விரும்பியவாறு கணவன் கிடைப்பான்ங்கிறது ஐதீகம். காலை 4:30 மணிக்கு நீராடி திருப்பாவை பாடலை 3 முறை படிக்க வேண்டும். உதாரணமாக, மார்கழி முதல் தேதி அன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் பாடலை துவங்க வேண்டும். எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? மார்கழியில் 29 நாட்களே இருப்பதால் கடைசி நாளில் கடைசி 2 பாடல்களை 3 முறை பாட வேண்டும். இந்த ப்ரொசீஜர் போட்டிருக்காங்க. இத்துடன் தினமும் வாரணமாயிரம் பகுதியில் இருந்து வாரணமாயிரம் சூழ வளம் வந்து மத்தளம் கொட்ட வாரணமாயிரம் சூழ வளம் வந்து அப்படி வர அந்த பாட்டு கடைசியில இருக்கும். அது மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத உள்ளிட்ட பிடித்தமான பாடல்களை பாட வேண்டும். விரத நாட்களில் நெய், பால் சேர்த்து உண்ணாமல் சாத்வீக உணவு, அதாவது இது சாத்வீகம் தான், பட் இதெல்லாம் சாப்பிடாம நம்ம நோன்பு இருந்தா விரைவில் திருமணம் நடைபெறும். அது நம்ம நினைச்சவங்களோட நடைபெறும் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம். திருப்பாவை என்பது ஆண்டாள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. இது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் அனைத்தும் இக்காலத்திற்கும் ஏற்றாற்போல் அமைந்துள்ளது. இது ஆண்டாள் பெருமாளை நினைத்து பாடிய பாடலாகும். சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இல்லைங்களா? அதாவது திருப்பாவங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஆண்டாள் பெருமாளை நினைத்து பாடிய பாடலாகும். மார்கழி மாதம் திருப்பாவை பாடல்களை பாடி பெண்கள் விரதம் இருந்தால் நன்மை விளையும் என்பது ஐதீகம். அதாவது கன்னி பெண்கள் சீக்கிரம் கல்யாணம் ஆகும், திருமணம் தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்க.
வயதானவங்களுக்கு நோய் நொடி இல்லாம நல்ல நல்ல விதமா வாழ்க்கை ஓட்டிட்டு போவாங்க. திருவெம்பாவை சிவனின் பெருமையை பற்றி மாணிக்க வாசகர் எடுத்து இயம்பியது. திருப்பாவை ஆண்டாள், திருவெம்பாவை மாணிக்க வாசகர். இதற்கும் திருவெம்பாவை விரதம் இருந்து சிவனை தொழுது வந்தால் வீட்டில் நன்மை பயக்கும் என்பது மற்றொரு ஐதீகம். சரியா? மிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே, மார்கழியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது. இன்று நாம் நீராட கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும், கரிய நிறத்தவனும், சிவந்த கண்களை உடையவனும், சூரியனை போல் பிரகாசமான மூர்த்தி உடையவனுமான நாராயணனின் அம்சமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும். இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடுகிறாள். அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கிறாள். 108 திருப்பதிகளில் 106 பூமியில் காணலாம். 108வது திருப்பதியான வைகுண்டத்தில் தான் நாராயணன் வசிக்கிறார். நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும். இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்து விடுவோம். சரிங்களா? இப்ப துளசி வனத்துலதான் கோதையை கிடைச்சாங்க. சரி, எல்லாத்தையும் தெரியுங்களா? இப்ப அதனால துளசி பத்தி ஒரு பாட்டு பாடலாம். ருக்மிணி ராதா பூஜித துளசி பிருந்தாவன சஞ்சாரிணி துளசி प्रियजन पालिनी भोषिणी तुलसी द्वां प्रणमामि हरि प्रिय तुलसी मंजुल भाषिणी सुमधुर तुलसी संचित पाप विनाशिनी तुलसी मानस पूजा दोषिणी तुलसी द्वां प्रणमामि सदा शिव तुलसी द्वां प्रणमामि हरि प्रिय तुलसी प्रिय हरि नाम संगीतन तुलसी हरि चरणार्पित माधव तुलसी व्रणरुण संकट हारिणी तुलसी द्वां प्रणमामि हरि प्रिय तुलसी कुंकुम संदन लेपित तुलसी मंगल भूषण भूषित तुलसी पंकज लोचन कामिनी तुलसी द्वां प्रणमामि हरि प्रिय तुलसी मुनिगण मंडल पूजित तुलसी सन्मन मंगलकारिणी तुलसी श्री मुरलीधर जीवन तुलसी द्वां प्रणमामि हरि प्रिय 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 तुलसी ஒரே ஒரு கிருஷ்ணர் பாட்டு பாடலாம். பெருமாள். ஜனார்தனா நந்தபால கோவிந்த கோபால ஜனார்தனா நந்தபால கோவிந்த கோபால ஹரே கிருஷ்ணா हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे कृष्ण कृष्णा हरे हरे जनार्दना नंद बाला गोविंद गोपाला
இந்த வாய்ப்பு கொடுத்த குருவோட ஆன்மீக மையத்திற்கு மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன்மா. அடுத்து ரம்யா ஸ்ரீநேத்ரா. அனைவருக்கும் மாலை வணக்கம். மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள். மாலடைந்த மகிழரங்கன் மாலை அவர்கள் மார்பிலே, மாலடைந்த மகிழரங்கன் மாலை அவர்கள் மார்பிலே. மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள். மையலாய் தையலாய் மாமலகரத்தினாள், மையலாய் தையலாய் மாமலகரத்தினாள். மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள். ரங்கராஜனை அன்ப தங்கள் நேசனை, ரங்கராஜனை அன்ப தங்கள் நேசனை. ஆசை கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட, ரங்கராஜனை அன்ப தங்கள் நேசனை. ஆசை கூறி பூசுரர்கள் பேசி நிற்க வாழ்த்திட, அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினாள், அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினாள். பூமாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள். பூமாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள். சீதா மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள். துளசி மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள். மணமாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், கோதை மாலை மாற்றினாள். ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனை பாடினாள், ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனை பாடினாள். ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனை பாடினாள். முத்து சரங்கள் குலுங்கிட ரத்ன மாலை அசைந்திட, முத்து சரங்கள் குலுங்கிட ரத்ன மாலை அசந்திட. முத்து சரங்கள் குலுங்கிட ரத்ன மாலை அசந்திட. சுற்றிலும் சகிகள் விளங்கிட மெத்தவும் மதிராம்பிகே, சுற்றிலும் சகிகள் விளங்கிட மெத்தவும் மகிராம்பிகே. சுற்றிலும் சகிகள் விளங்கிட மெத்தவும் மதிராம்பிகே. ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனை பாடினாள், ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனை பாடினாள். மதிமுகமந்த ஹாசமாய் மன்னனிடத்தில் நேசமாய், மதிமுகமந்த ஹாசமாய் மன்னனிடத்தில் நேசமாய். மதிமுகமந்த ஹாசமாய் மன்னனிடத்தில் நேசமாய். பாஸ்கரன் புகழ் பிரகாசமாய் பரதேவதை உல்லாசமாய், பாஸ்கரன் புகழ் பிரகாசமாய் பரதேவதை உல்லாசமாய். பாஸ்கரன் புகழ் பிரகாசமாய் பரதேவதை உல்லாசமாய். ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனை பாடினாள், ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனை பாடினாள். 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 முத்து சரங்கள் குலுங்கிட ரத்ன மாலை அசந்திட, முத்து சரங்கள் குலுங்கிட ரத்ன மாலை அசந்திட. முத்து சரங்கள் குலுங்கிட ரத்ன மாலை அசந்திட. ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசதனை பாடினாள், ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனை பாடினாள். ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனை பாடினாள். நன்றிகள்மா. மிகவும் இனிமையாக பாடிய ஸ்ரீநேத்ராவுக்கு நன்றிகள். நன்றிகள்ப்பா. நன்றிமா.
அடுத்து கிருஷ்ணவேணி அம்மா. அனைவருக்கும் இனிமையான மார்கழி திருநாள் நல் வாழ்த்துகள். திருவம்பாவை பற்றிய பாடல் பாடுவோம். புலமை இரண்டு வகைப்படும். ஒன்று கல்வி புலமை, மற்றொன்று அருட்புலமை. அருட்புலமை இறைவனது திருவருளை உடன் கொண்டதாகும். அத்தகைய அருட்புலவர் பலர் தொன்று தொட்டு தமிழகத்திலேயே விளங்கி வந்துள்ளார். அந்த வரிசையில் திகழ்ந்தவர் ஆளுடைய அடிகள், திருவாத ஊரடிகள் என்றும் சிறப்பித்து சொல்லப் பெறுபவர் மாணிக்க வாசகர். பெரும்பாலும் உலகியல் இலக்கியமாகவே விளங்கி வந்த தமிழ் இலக்கியத்தை அருளிய இலக்கியமாக மாற்றியவர் மாணிக்க வாசகர் என்றால் அது ஒரு சிறிதும் மிகையாகாது. அதற்கு முதல் எடுத்துக்காட்டாக அவர் அருளி செய்த திருக்கோவையரை கூறலாம். அடுத்து திருவாசகத்திலும் பல பாடல்கள் மகளிர் விளையாட்டு பாடல்களாகவே உள்ளன. அவைகளில் சிவபெருமானையே தலைவனாக கொண்டு பக்தி பாடல்கள் இருப்பதை காண்கின்றோம். இது முதலான சில காரணங்களால் திருவாசகம் ஓர் ஒப்பற்ற பக்தி இலக்கியமாக என்பதை திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்னும் பழமொழி உணர்த்துகிறது. இம்முறையில் அமைந்த பாடல்களில் திருவம்பாவை பாடல்கள் முதலிடத்தை பெறுகின்றன. திருவம்பாவை எம்பாவாய் என்று ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் முடிக்கின்றமையால் இப்பாடல் திருவம்பாவை என்னும் பெயருடைய ஆதிற்று. இதை அருளியவர் சைவ சமய குரவர் நால்வர் பெருமக்களுள் ஒருவரான மாணிக்க வாசகர். இவர் இதனை திருவண்ணாமலையில் அருளினார். இது முதல் 8 திருப்பாடல்கள் நீராடுவதற்கு விடியலில் எழுந்து செல்லற்பராகிய மகளிருள் முன்னவர் எழுந்தார் சிலர் ஓதக்குடி எழாதார் வாயிலில் சென்று அவரை துயில் உணர்த்துமாறாக அருளி செய்யப்பட்டன. 9 சக்திகளுள் ஒருவரையொருவர் துயில் எழுப்புவதாகவும் எல்லோரும் கூடி இறைவனை வாழ்த்தும் பொருட்படுத்துவதாகவும் சொல்லிய பாடல்கள் இவை எனவும் சான்றோர்கள் கூறுவர். 9 சக்திகள் அம்பிகை, கணாம்பிகை, கௌரி, கங்கை, உமை, பராசக்தி, ஆதிசக்தி, அருவிச்சக்தி, ஆக்கச்சக்தி. இப்பொழுது பாடலை பார்க்கலாம். ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம்பட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருந்தியோ வன் செவியோ நின் செவித்தான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்தொழி போய் வேதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மறந்து போதாரமலையின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாக கிடந்தேலோ என் பெண்ணே ஈதேயின் தோன்றி பரிசேலோர் எம்பாவார். இதனுடைய விளக்கம்: ஒளி பொருந்திய நீண்ட கண்களை உடைய பெண்ணே, முதலும் முடிவும் இல்லாத ஆணுக்கு அரிய பெருமையுடைய ஒளியாவன பாடுவதை கேட்டும் உறங்குகின்றனையோ? உன் காது ஓசை புகாத வழியதாகாதோ? மகாதேவனுடைய நெடிய சிழம்படிந்த திருவடிகளை நாங்கள் புகுந்து பாடிய வாழ்த்துப் பாடல்களின் ஒளி சென்று தெருவின் கண்கேட்ட அளவிலேயே எங்கள் தோழி ஒருத்தி பொறுமி அழுது உடம்பை மறந்த மலர் நிறைந்த படுக்கையின் மீதிருந்து புரண்டு விழுந்து இந்நிலத்தே ஒன்றுக்கும் ஆகாதவள் போல மூர்ச்சித்து கிடந்தாள். இது என்ன நிலை பார்! அவள் செயல் அவ்வாறிருக்க எங்கள் தோழியாகிய விழித்தெழாதிருக்கும் உன் தன்மை இந்நிலையோ? அது என்ன? என் கண்பாவை போன்றவளே, சொல்லுவதை ஏற்பாயாக ஆய்வாயாக என்று இதனுடைய பாடலுக்கு விளக்கம். இப்பொழுது பல்லாண்டு பாடல். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு படகோடி 100,000 பல்லாண்ட திருத்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வை திருக்காப்பு
அடியோ மோடும் நின்னோவளும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர்ப்புக்கும் விளங்கும் அப்பாஞ்சிய சன்னியமும் பல்லாண்டே வாழாப்பட்டு நின்றூரிலேர் வந்து மண்ணும் மனமும் கொண்பென் கூழாப்பட்டு நின்றீர்கள் எங்கள் குழுவினில் புகுத்தெழுட்டோம் ஏழாட்காலம் பழிப்பேலோம் நாங்கள் இறக்கதர் வாழ்விங்கை பாழாகப் படைத்தொருதானுக்கு பல்லாண்டும் கூறுதமே ஏடு நிலத்தில்வதன் முன்னம் வந்தெங்கள் புடாம் புகுந்து கூடு மணமுடையீர் வளம்பொடி பந்தோல் கூடுமினோ நாடு நகரமும் நன்கறியாமே நாம நாராயணாவென்று பாடி மணமுடை பத்தருளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே அண்ட குளத்து கதிபதியாகி அசுரரீராக்கதிரை இண்டை குளத்தை எடுத்து களைந்த இருடிக்கே தன் சந்தனக்கு தொண்ட குளத்தினுள் ஈர் வந்தடித்த 1000 நாமம் சொல்லி பண்டை குளத்தை தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மினே எந்தை தந்தை தம்முன் மூத்தப்பன் 7 படி கால் தொடங்கி வந்து வழிபடியாட் செய்கின்றோம் திருவோணத் திருவிழாவில் அந்தியம் போதிலாயுரிவாகி அரியை அடித்தவனை பந்தனை தீப்பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டொன்று பாடுதுமே தீயிற் பொழிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருளிச் சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒன்றுண்டு நின்றி குடியாட் செய்கின்றோம் மாயப் பொறுப்படை வானை 1000 தோழும் பொழி குருதி பாய சுழற்றிய ஆதிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே நெய்யிடை நல்லதோர் சோறும் நியத்தமும் மந்தாணி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனொடுகாது குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்தென்னை வெள்ளையுன்றாக்கவல்ல பையுடை நாகப் பகைக்குடி யானுக்கு பல்லாண்டு கூறுவனே சூடுமித் தொண்டர்களானோம் உடுத்திக் கடைந்தின்னின் பீதகவாடை முடித்துக் கலந்துண்டு தொடுத்த துடாய் மலர் சூடிக் களைந்தன சூடுமின் தொண்டர்களானோம் விடுத்த திசை கருமம் திருத்தி தருவோணத் திருவிழாவில் படுத்த பைநாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே எந்தாலும் பெருமானுக்கின்ற கணக்கடியோ முன் எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்களுக்குடில் வீடு பெற்று உயர்ந்து கான் சென்னால் தோற்றித் திருமதுரை சிலை குனித்து 5 பைந்தாகத் தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே அல்வழக்கொன்றும் இல்லாவனை கொட்டியார் கோன் அபிமான துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு படபடியேன் 4 வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பலபரவி பல்வகையாளும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பல்லாண்டொன்று பவித்திரனை பிறப்ப மேட்டிய சார்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லி புத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டொன்று நவின்றுரைப்பார் நமோ நாராயணாவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்த தேத்துவர் பல்லாண்டே. அடுத்ததாக வாரணம் 1000. வாரணம் 1000 சூழ வள்ளம் செய்து நாராயண நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கண்ணா கண்டேன் தோழினா நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாலை கமுகு பரிசூடை பந்தர்கேல் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காலை புகுத கண்ணா கண்டேன் தோழினான் இந்திரன் உள்ளிட்ட தேவர் கூலாமெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்தரித்து மந்திர கொடி உடுத்தி மணமாலை
அந்தரி சுட்ட கண்ணா கண்டேன் தோழி நான். நாள் தீசை தீர்த்தம் கொணர்ந்து நாணி நல்கி பாப்பனை சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பொம்பூனை கண்ணி புனிதனோடு என்னை எந்தன்னை காப்பு நான் கட்ட கணா கண்டேன் தோழி நான். கதிரோலி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிரேல மங்கையர்த்தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநீடை தொட்டு எங்கும் மதிர புகுத கண்ணா கண்டேன் தோழி நான். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைதாள் தந்த பந்தற்கே மைத்தோனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கண்ணா கண்டேன் தோழி நான். வாய் நல்லார் மலையேறு நீ மந்திரத்தால் பாசிலை நான் படுத்து பருதி வைத்து காய்ச்சின மகாலின் நான் என் கை பற்றி தீவடம் செய்ய காணா கண்டேன் தோழி நான். இம்மைக்கும் ஏழேல் பிறவிக்கும் பற்றாவன் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாள் பற்றி அம்மை மிதிக்க கண்ணா கண்டேன் தோழி நான். வரிசீலை வாழ்முகத்து என்னை மாதம் வந்திட்டு எரிமோகம் பரிசித்து என்னை முன்னே நிறுத்தி அரிமோகன் அச்சூதன் கைமேல் என் கை வைத்து பொறிமோகம் தட்ட காணா கண்டேன் தோழி நான். குங்குமம் அப்பி குளிர்ச்சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வளம் செய்து மன்னனீர் அங்கு அவனோடு உடன் சென்று அங்கு அணை மேல் மஞ்சன மாட்ட கணா கண்டி தோழி நான். ஆயனுக்காக தான் கண்ட கனவினை வேயா புகழ் வில்லி புத்தூர் கோதை சொல் தூய தமிழ் மாலை சுரைந்தும் வல்லவர் ஈந்தும் வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வாரே வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வாரே. ஆண்டாள் திருப்படிகளே சரணம் சரணம். இந்த நல்வாய்ப்பை கொடுத்த குருவருள் ஆன்மீக மையத்திற்கு என்னுடைய கோடானு கோடி நமஸ்காரங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து திருமதி ஜெயலட்சுமி சங்கரன் அவர்கள். வணக்கம் அம்மா. அம்மா இதுக்கு வரீங்களா? வீடியோ இல்லைங்க, இல்ல ஆடியோ மட்டும் போறோம்ங்க. ஆடியோ போறோம். சரி. இதுக்கு முன்னாடி நல்லா எல்லாருமே பாடி இருக்கிறாங்க, நானும் பாடுறேன். இப்போ மார்கழி மாதம் திருப்பாவை திருவெம்பாவை எல்லாம் பாடி வாரணமாயிரம் எல்லாமே பாடி இந்த மாசத்துக்கு ஒரு மாசம் வரைக்கும் பொழுது போகிறதே தெரியாது. ஆண்டாள் திருப்பாவை அப்படி இருக்குது. இந்த குருவருள் ஆன்மீக மையத்திற்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு ஆண்டாள் தேவி மேல ஒரு பாடல் பாடுறேன். அனைவரும் கூடி ஆண்டாள் தேவிக்கு பூஜைகள் செய்து மகிழ்ந்திடுவோம். அனைவரும் கோடி ஆண்டாள் தேவிக்கு பூஜைகள் செய்து மகிழ்ந்திடுவோம். கற்பூரகாரத்தி மங்கள கோதை ரங்கமன்னாருடன் பொங்கும் மங்களம். கற்பூரகாரத்தி மங்கள கோதை ரங்கமன்னாருடன் பொங்கும் மங்களம். அனைவரும் கூடி ஆண்டாள் தேவிக்கு பூஜைகள் செய்து மகிழ்ந்திடுவோம். பல்லாண்டு பாடி பக்தியினாலே
உள்ளமே பரவசமாகாதா? பல்லாண்டு பாடி பக்தியினாலே உள்ளமே பரவசமாகாதா? தேவர்கள் புகழும் ஆழ்வார்கள் மகிழும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தாய். தேவர்கள் புகழும் ஆழ்வார்கள் மகிழும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தாள். அனைவரும் கூடி ஆண்டாள் தேவிக்கு பூஜைகள் செய்து மகிழ்ந்திடுவோம். அனைவரும் கூடி ஆண்டாள் தேவிக்கு பூஜைகள் செய்து மகிழ்ந்திடுவோம். மங்கள தீபங்கள் அலங்காரமாகவே பூஜைகள் செய்து நிறைந்திடவும். மங்கள தீபங்கள் அலங்காரமாகவே ஜோதி பிரகாசமாய் நிறைந்திடவும். சூடி கொடுத்த ஆண்டாளுக்கு ஜெய ஜெயகாரத்தி எடுப்போமே. சூடி கொடுத்த ஆண்டாளுக்கு ஜெய ஜெயகாரத்தி எடுப்போமே. அனைவரும் கோடி ஆண்டாள் தேவிக்கு பூஜைகள் செய்து மகிழ்ந்திடுவோம். கற்பூரகாரத்தி மங்கள கோதை ரங்கமன்னாருடன் பொங்கும் மங்களம். அனைவரும் கோடி ஆண்டாள் தேவிக்கு பூஜைகள் செய்து மகிழ்ந்திடுவோம். பூஜைகள் செய்து மகிழ்ந்திடுவோம். பூஜைகள் செய்து மகிழ்ந்திடுவோம். திருப்பாவை முதல் பாசுரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. இன்றைய நாள் முதல் நாள், நல்ல இனிய நாள். இந்நாளில் மார்கழி திங்கள் திருப்பாவை பாவை நோன்பு எல்லாம் இருப்பதற்கு சூடி கொடுத்த ஆண்டாள் சுடக்கொடி அனைவரையும் துயிலெழுப்ப செல்வாள். இப்பொழுது திருப்பாவை பாடுகிறேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள். சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள். சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். ஏறாந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். ஏறாந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். ஏறாந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான். கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான். ஏறாத கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான். நாராயணனே நமக்கே
பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தெலோரெம்பவாய் பாரோர் புகழ படிந்தெலோரெம்பவாய் பாரோர் புகழ படிந்தெலோரெம்பவாய் பாரோர் புகழ படிந்தெலோரெம்பவாய் மார்கழி திங்கள். இதன் கருத்துரை: ஆயர்பாடியில் வாழ் பெண் ஒருத்தி மாதங்களில் சிறந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் வைகை நதியில் நீராடினாள். ஸ்ரீ நாராயணனின் அம்சமான ஸ்ரீ கண்ணபிரான் அங்கு வேண்டிய சகல நன்மைகளையும் அளிப்பார் என்று மார்கழி மாத பெருமையை கூறி அழைக்கிறாள் பாவை. திருவெம்பாவை. திருச்சிற்றம்பலம். ஒரு நிமிஷங்கம்மா, மைண்ட் கண்ட்ரோல் மட்டும் போட்டுடுறேங்கம்மா, ஒரு நிமிஷம். நிதம் நினைத்து விடு மனதில் சிவனை, நிதம் நினைத்து விடு மனதில் சிவனை, நிதம் நினைத்து விடு மனதில் சிவனை, நிதம் நினைத்து விடு மனதில் சிவனை. நன்றிகள் அம்மா, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. திருச்சிற்றம்பலம். திருவண்ணாமலையில் மாணிக்க வாசக சுவாமிகள் திருவாய் மலர்ந்து அருளிய திருவெம்பாவை. ஆதியும் அந்தமோ எல்லாரும் பேரும், ஆதியும் அந்தமோ எல்லாரும் பேரும், சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்க, சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்க, மாதேவலருதியோ வன் செவியோ நின் செவிதான், மாதேவலருதியோ வன் செவியோ நின் செவிதான், மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய், மகாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய், வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து, வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து, போதரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கள், போதரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கள், ஏதேனுமாகால் கிடந்தால் என்னே என்னே, ஏதேனுமாகால் கிடந்தால் என்னே என்னே, இதே என் தோழி பரிசேலோரெம்பவாய், இதே என் தோழி பரிசேலோரெம்பவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இதன் கருத்துரை: ஒளிப்படைத்த கண்ணினாலே முதலும் முடிவும் இல்லாத அரிய பெரு ஜோதியனை நாம் பாடக் கேட்டும் இன்னும் உறக்கம் ஏன் பேதையே, மகாதேவனுடைய வீரக்கல் திருமேனியை நாம் வாழ்த்தும் ஓசை வீதியில் கேட்டு ஒருவள் விம்மி அழுது தன்னை மறந்தவளாய் மலர் மஞ்சத்திலே புரளுகிறாள். தோழியாகிய நீயோ
இவ்வாறு உறக்கம் கொள்வது ஏன்? நன்றிகள் அம்மா. நன்றி அம்மா, மிக்க நன்றிகள். அடுத்து சித்ரா சுரேஷ். சித்ரா சுரேஷ், நீங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம், என் பெயர் சித்ரா சுரேஷ். இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கியதற்கு மிக்க நன்றி. இப்பொழுது ஆண்டாள் பாடிய இந்த பாடலை பாடுகிறேன். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணனும் நடக்கின்றான் என் எதிர் பூரண போர்க்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கன கண்டே தோழி நான். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணனும் நடக்கின்றான் என் எதிர் பூரண போர்க்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கன கண்டேன் தோழி நான். நாளை வதூவை மணமென்று நாளிட்டு பாளைக்கு மூக்கு பரிசுடை பந்தர் கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுத கன கண்டேன் தோழி நான். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணனும் நடக்கின்றான் என் எதிர் இந்திரனுள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்தென்னை மகட்பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கன கண்டேன் தோழி நான். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணனும் நடக்கின்றான் என் எதிர் நாற்றிசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சீட்டர்கள் பல்லாரெடு தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடென்றென்னை காப்பு நான் கட்ட கன கண்டேன் தோழி நான். கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிரிளமங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னும் அடிநிலை தோட்டு எங்கும் அதிர புகோத கன கண்டேன் தோழி நான். மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றுத மத்தளம் கோட்ட வரி சங்கம் நின்றுத முத்துடை தாமும் நிறைத்தாழ்ந்த பந்தர் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கன கண்டேன் தோழி நான். இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றவான் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கன கண்டேன் தோழி நான். வரி சிலை வாழ்முக
தென்னை மார்த்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்தென்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேலின் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனா கண்டேன் தூழி நான் குங்கும பப்பி குளிர் சாந்தம் அட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மணநீர் அங்கவனோடு உடன் சென்றங்கானே மேல் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழி நான் ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ்வில்லி புத்து கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே. இப்போது திருப்பாவை, இன்றைய திருப்பாவை பாடுகிறேன். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளே சொல்லு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கள் சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கள் பூர்வில் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தார் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்திலுரெம்பவான். நமஸ்காரம். அடுத்து வாசிகி ரவி. வணக்கம் அம்மா. குருவருள் ஆன்மீக மையத்திற்கு வணக்கம். முதல்ல அழகா ஆண்டாள் திருப்பாவை பாடியிருப்பாங்க. கண்ணனையே தன் கணவனா அடையணும் அப்படின்ற ஆசையில ஒரு பெண்ணும் தனக்கு நல்ல கணவன் வரணும் அப்படின்னு இந்த மார்கழி மாதங்கள்ல காலையில எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போய் விளக்கேற்றுவாங்க. விளக்கேற்றும் போது இந்த பாடல் பாடினா சிறப்பு அப்படின்னு சிறப்புன்னும் தன் நினைச்ச மாதிரியே கணவன் கிடைப்பாங்க அப்படின்னும் இந்த திருப்பாவைய பாடுவாங்க. ஆண்டாள் எப்படி பெருமாளை போய் தன் நினைச்ச மாதிரி இறைவனை போய் அடைஞ்சாங்களோ, திருமணம் பண்ணிக்கிட்டாங்களோ, அதே மாதிரி ஒரு கன்னி பெண்களும் இந்த பாடல் பாடினா அதே போல் கண் நிறைந்த கணவன் கிடைப்பாங்க அப்படின்றது ஐதீகம். அந்த பாடல் பாடலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவே போதுமினோ நேரிழையே நீராட போதுவே போதுமினோ நேரிழையே சீர்மல்குவாய் பாடி செல்வ சிறுமீர்கள் சீர்மல்குவாய் பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் கூர்வேல் கொடுந்தொழில
நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணே யசோதை இளம் சிங்கம் ஏராந்த கண்ணே யசோதை இளம் சிங்கம் தாமேனி செங்கன் காதிர்மதியம் போல் முகத்தார் காமேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படிந்தேலோரம்பாவார் பாரோர் புகழ் படிந்தேலோரம்பாவார் பாரோர் புகழ் படிந்தேலோரெம்பாவார் 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 மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். இப்ப இன்னைக்கு முதல் தேதின்றதுனால முதல் பாசனம் பாடணும். இதே போல திருவண்ணாமலையில் மணிவாசக பெருமான் அருளிய திருவெம்பாவையும் பார்க்கணும். அப்ப திருப்பாவை ஆண்டாள் கிருஷ்ணனை அடையறதுக்காக கண்ணனை அடையணும், திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பாடினாங்க. மணிவாசகர் ஏன் சம்பந்தமே இல்லாத அந்த பாடல் பாடினார் அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு தோணும். ஆனா நான் நிறைய முறை வகுப்புகள்ல சொல்லியிருக்கேன், மணிவாசக பெருமான் தன்னை காதலியாகவும் இறைவனை காதலனாகவும் கணவனாகவும் நினைத்தார். ஆகையாலதான் திருவெம்பாவை பாடினார். ஒவ்வொரு அவரு தன்னை பெண்ணாக நினைச்சுதான் திருவாசகமே பாடியிருப்பார். ஒவ்வொரு பாடலும் தெரியும் திருவாசகத்துல அழகா தன்னை பெண் தான் அப்படின்ற வடிவ கரெக்டா சொல்லி காமிச்சிருப்பார். அதே போலதான் இப்பயும் திருவெம்பாவை பார்க்கலாம். ஆதியும் முந்தமும் எல்லாரும் பேரும் ஆதியும் முந்தமும் எல்லாரும் பேரும் சோதியை நாம் பாட கேட்டேயும் வாழ்தடுங்கள் சோதிகையாம் பாட கேட்டேயும் வாழ்தடுங்கள் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வாழ்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போ மாதேவன் வாழ்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போய் தேவிவாய் கேட்டலுமே விம்மி விம்மினை மறந்து வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மினை மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புறந்திங்கள் போதார் அமளியின் மேல் நின்றும் புறந்திங்கள் ஏதேனும் ஆதார் கிடந்தாள் என்னே என்னே ஏதேனும் ஆதார் கிடந்தாள் என்னே என்னே ஈதேனம் தோழி பரிசெலோரம் பாவாய் ஈதேலோரம் தோழி பரிசெலோரம் பாவாய் ஈதேலோரம் தோழி பரிசெலோரம் பாவாய். இன்னொரு பாடம். भो शंभो शिव शंभो स्वयंभो भो शंभो शिव शंभो स्वयंभो भो शंभो
शिव शम्भो स्वयम्भो भो शम्भो 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 शिव शम्भो स्वयम्भो गंगाधर शंकर करुणाकर मामव भवसागर तारक गंगाधर शंकर करुणाकर मामव भवसागर तारक ओ शम्भो शिव शम्भो स्वयम्भो भो शम्भो शिव शम्भो स्वयम्भो भो शम्भो शिव शम्भो स्वयम्भो भो शम्भो शिव शम्भो स्वयम्भो धिमित धिमित धिमि धिमि किट किट तोम तोम तरि किट किट तो धिमित धिमित धिमि धिमि किट तोम 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 तरि किट तो मतंग मुनिवर वंदित ईशा सर्वदिगंबर वेष्टित वेशा मतंग मुनिवर वंदित ईशा सर्वदिगंबर वेष्टित वेशा नित्य निरंजन नित्य नटेश ईशा सर्वेश सर्वेशा भो शम्भो शिव शम्भो स्वयम्भो 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 திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவமானாய் போற்றி, அண்ணாமலையன் மன்னா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அடுத்து திருமதி உமா தண்டபாணி அம்மா அவர்கள். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி நற்பவி நற்பவி. சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி திருவோண நட்சத்திரம் பஞ்சமி திதி அமிர்த யோகம் திருப்பாவை திருவெம்பாவை தொடக்க விழா. ஆவுடையார் கோவில் மாணிக்க வாசகர் உற்சவ ஆரம்பம். இன்னைக்கு மார்கழி. மார்கழி அப்படின்னா பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாசத்துல எந்த பண்டிகையும் செய்யக்கூடாது, பீட மாதம். பீடை மாதம் அல்ல, மாதவம் செய்த மார்கழி மாதம். மார்கழி மாதம் மகாவிஷ்ணு கிட்ட போய் கேட்டுச்சான். என்ன கேட்டுச்சான்? ஓம் கம் கணபதயே நமஹ, ஓம் ராமம் அஹஸ்தீஸ்வராய நமஹ. குருவருள் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 33 தேவர்களுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதா தேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் வணக்கத்துடன் மார்கழி மாத முதல் நாளை கொண்டாடும். மார்கழி
மகாவிஷ்ணு கிட்ட போய் கேட்டுச்சான். எல்லாரும் என்ன பீட மாதம்னு சொல்றாங்க. தப்பா சொல்றாங்க. பின்ன நான் என்ன மாதம்? நீ பீடு உடைய மாதம், பீடுடைய மாதம் மார்கழி. எதனால பாப்போமா? இந்த மார்கழி அப்படின்னு நாம சொல்லும் பொழுதே மகாவிஷ்ணு மாதவன் தாங்க நமக்கு ஞாபகத்துக்கு வருவாரு. இந்த மார்கழி மாதத்துல எல்லா பெண்களுமே காலையில வாசலுக்கு கோலம் போடுவோம். அதிகாலம் 4:30 to 6 கோலம் போட்டு பசும் சாணம் கொண்டு வந்து பூசணி பூவை சொருகி வச்சிடுவோம். எல்லாரும் சொல்ற அப்படி பூசணி பூ சொருகுனா அந்த வீட்டுல கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் ஒரு சொலவட. உண்மையில பசும் சாணமானது பஞ்ச கவ்யங்களில் ஒன்று. அதுக்கு ஒரு ஹோல் போடணும், ஒரு ஓட்டை போடணும். எப்பயும் நாம என்ன செய்வோம்? பிள்ளையார் தலைமையில அருகம்புள்ள குத்துவோம். இரும்பு சத்துக்கு நிகர் அருகம்புல். அது மூலமாக அந்த பசும் சாணத்தின் ஓட்டையிலிருந்து வர்ற வெளிப்படும் கதிர் அலைகள் பூமிக்கு நன்மையை தரும். பூசணிப்பூ இந்த சீசன்ல கிடைக்கும். அத அந்த பூவை அழகா வச்சுட்டு அதை நாம சின்ன சின்ன வரட்டியா தட்டி பொங்கலுக்கு எடுத்துக்குவோம். இந்த பீடுடைய மாதத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஓசோன் படலம் தான் நமக்கு அதிகமா கிடைக்கும். கார்த்திகை மாதம் கதிரவன் கண் விழிக்கும் மாதம். மார்கழி மாதம் மலர மலர நம்ம சூரிய பெருமான் கண்ணை விழிச்சு பார்க்கும் மாதம். பொதுவா இந்த மாசத்துல யாருமே விசேஷங்களை வைக்க மாட்டாங்க. ஏன்? இது மாதவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் மார்கழி மாதம். அதனாலதான் தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லிக்கிறோம். இந்த மார்கழி மாதத்தை நாம திருப்பாவை, திருவெம்பாவை, சிவபெருமான் பாடல்கள், மகாவிஷ்ணுவோட பாடல்கள் எல்லாம் சேர்ந்து பள்ளி எழுச்சி எல்லாம் ஏன் பாடுறோம்? ஐப்பசி மாதம் பட்டாசு வெடிப்போம், வான வேடிக்கை விடுவோம். அது கண்களுக்கும் காதுகளுக்கும் ஒரு புத்துணர்ச்சி. அடைச்சு கிடக்கிற காதெல்லாம் திறக்கும். மார்கழி மாதம் நம்ம வாயால பேசி பாடி சாமகானத்தை பரப்புவதில் லலிதா தேவிக்கு சாமகானம் சமர்ப்பணம். நம்முடைய ஐம்புலன்களும் உற்சாகம் பெறும், உஷ்ணம் பெறும். மார்கழி மாதம் குளிரான மாதம் அல்லவா, உஷ்ணம் பெறும். நம்ம ஒவ்வொரு மாசத்துக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சது நம்ம இந்து மதம் ஒண்ணுதான். அது உணவாகட்டும், பண்டிகைகளாகட்டும், பரவி துதிக்கும் மக்களாகட்டும், உணர்ந்து செஞ்ச காலம் நம்முடைய இந்து. இதனால இத மாரிக்காலம், கழியும் மாதம், அதாவது ஐப்பசி கார்த்திகையில அடைமழை, அந்த மாரி எல்லாம் கழிஞ்சிருச்சு. அதனால மாரிக்காலம் கழியும் மாதம். அதனால மார்கழி அப்படின்னாங்க. சமஸ்கிருதத்துல மார்கசீர்ஷா அப்படின்னாங்க. இந்த மாதத்துல வர ஏகாதசி இருக்கு பாத்தீங்களா, அது முக்கோட்டி ஏகாதசி. மார்கசீர்ஷ ஏகாதசி அப்படிம்பாங்க. வருடத்துல நாம 24 ஏகாதசிகளை கொண்டாடுறோம். இந்த வைகுண்ட ஏகாதசி மட்டும்தான் முக்கோட்டி ஏகாதசி, மார்கசீர்ஷ ஏகாதசின்னு கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா, மார்க்கம் அப்படின்னா வழி, சீர்ஷம் அப்படின்னா சிறப்பு, மேலான வழி. அதனால மார்கசீரா ஏகாதசி சிந்தி அப்படின்னு தெலுங்குல ஒரு பாட்டும் சொல்லுவோம். சைவருக்கும் வைணவருக்கும் கூட இது உகந்த மாதம். இந்த மாதத்தை திருவெம்பாவை பாடி தேவர்கள் வரும் மாதம்னு சைவர்கள் கொண்டாடுவாங்க. வைணவர்களுக்கு கண்ணனே நமக்காக வந்தான் அப்படிங்கிறதுக்காக பாடுறோம். மகாவிஷ்ணு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும்போது, அர்ஜுனா நான் மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்றார். இது முழுக்க முழுக்க கடவுளுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்துலதான் நம்மளுக்கு ஆண்டாளம்மா கிடைச்சாங்க. கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழும் ஓர், ஜோதி மணிமாடம் தோன்றும் ஓர் நீதியால், நல்ல பக்தர் வாழும் ஓர் நான்மறைகள் ஓதும் ஓர்,
வில்லை புத்தோர் வேத கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்து மைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியிங் திருப்பாவை 30 செப்பினாள் வாழியிங் 143 உரைத்தாள் வாழியிங் உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியிங் மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியிங் வன் புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழிய வாழியவிங். உண்மையை சொன்னா திருப்பாவை 30 ஆண்டாள் தாயார் நமக்காக கொடுக்கலைங்க. 27வது பாட்டு முடிஞ்சதுமே கூடாரவள்ளி அன்னைக்கு ஸ்ரீரங்கத்து எம்மானோடு இணைந்தாள். மிச்ச 3 பாட்டை பின்னாடி வந்த ஆழ்வார்கள் பாடினாங்க. இந்த மிச்ச 3 பாட்டு மட்டும் இல்லாம கூடாரவள்ளி இந்த மார்கழி மாதத்துல வர்ற நிறைய பண்டிகைகள்ல ஏகாதசி, திருவாதிரை அபிஷேகம் பாக்குறோம்ல, அது 63 நாயன்மார்கள்ல வாயில நாயனார், சடைய நாயனார், இயற்பகை நாயனார், மான கஞ்சார நாயனார், சாக்கிய நாயனார் ஆகியோருக்கு குரு பூஜை நடத்துது. 12 ஆழ்வார்கள்ல தொண்டரடி பொடியாழ்வார் ஜெயந்தி, ரமண மகரிஷி, அன்னை சாரதா தேவி, பாம்பன் சுவாமிகள் எல்லாருமே இந்த மாசத்துலதான் பிறந்தாங்க. பெரிய பெரிய ஞான திருவுருவங்கள் அவதரித்த மாதம் மார்கழி. இந்த மார்கழியில ஆண்டாளம்மா எப்படி கிடைச்சாங்க? பெரியாழ்வாருக்கு துளசி வனத்துல கிடைச்சாங்க. எப்பயுமே மகாவிஷ்ணு கிட்ட பூமாதேவிக்கு ஒரு சின்ன ஊடல் உண்டு. எப்பவும் மகாலட்சுமி மட்டும் ஸ்ரீவக்ஷமா தன்னுடைய மார்பளை தாங்கிட்டு இருக்கார். பூமி தேவியான என்ன பாரபட்சமாவே பாக்குறார். அதனால ஆண்டாளம்மா பூமியில வந்து பிறக்கிறாங்க. பூமி தாயார் ஆண்டாளாக பெரியாழ்வார் மகளாக தோன்றுறாங்க. யார் இந்த பெரியாழ்வார்? கருடாழ்வார். அவர்தான் பெரியாழ்வார். அவருக்கு மகளா பிறக்கிறாங்க. நமக்கு தெரியும் அவங்க கதை. தினம் தினம் அழகழகாக மாலைகளை தொடுத்து அண்ணலுக்கு அவர் சூட்டும் போது அதை அவர் அறியாம இவங்க எடுத்து போட்டுக்குவாங்க. ஒரு நாள் இத பார்த்துட்டு இப்படி செஞ்சுட்டியேன்னு வேற மாலை கட்டி கொண்டு போய் எம்பெருமானுக்கு சாத்தும் பொழுது சூடி கொடுத்த சுடற்கொடியின் மாலைதான் எனக்கு தேவை அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. இன்னைக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல அவங்க அழகு பார்த்த அந்த கிணறு, அவங்க அவதரித்த துளசி வனம் எல்லாமே இருக்கு. இவ்வளவு இருக்கிற நம்ம ஆண்டாள் ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஏன் ஜோதியில கலந்தாங்க? 108 திவ்ய தேசங்கள் இருக்கு இந்த பரந்த பூ உலகுல. 108வது திவ்ய தேசம் தான் ஆந்திர திருப்பதி. முதல் திவ்ய தேசம் ஸ்ரீரங்கத்து எம்பெருமான் தலைமை. ஏன் அங்க போய் ஜோதியா கலந்தாங்க? அடம் பிடிச்சு பூமிக்கு வந்தாச்சு. அழியா புகழ் பெறணும் இல்லையா? வைகுண்டத்துல தானே மகாலட்சுமியோட எம்பெருமான் வாசம் பண்றார். நாம என்ன பண்ணலாம்? பூமாதேவி நினைக்கிறாங்க, பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்துல போய் நாம எம்பெருமானோடு இணைந்து விடலாம். ஏன் அந்த பூலோக வைகுண்டம் சொல்றாங்க? மேலோக வைகுண்டத்துக்கு எப்படி 7 துவாரங்கள் உண்டோ அது போல பூலோக வைகுண்டத்துக்கும் 7 துவாரங்கள் உண்டு, 7 பிரகாரங்கள் உண்டு. இன்னைக்கு யாராவது முன்னெடுத்து அந்த 7 பிரகாரங்களையும் கண்டுபிடிச்சு கொடுத்தா அவங்க பாதங்களை நாம் சென்னியிலே தாங்கலாம். அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது ஸ்ரீ ரங்கம். ஸ்ரீ அப்படின்னா திரு, ரங்கம் அப்படின்னா அழகு. அதே ஸ்ரீரங்கத்துலதான் பிபி நாச்சியாருக்கும் ஒரு தனி இடம் இருக்கு. நம்முடைய ஆண்டாள் அந்த 7 துவாரங்களை கடந்து அல்லது பிரகாரங்களை கடந்து எம்பெருமானோடு போய் இணைந்தாங்க. இது என்ன ஒரு கருத்து? எப்பவுமே உமா அம்மா இது சொல்றாங்க அப்படின்னு சொல்வீங்க. ஆமாங்க, நம்ம உடம்புல இருக்கிற 7 ஆதாரங்கள் தாங்க அவங்க கடந்து போறாங்க. மூலாதாரம், ஸ்வாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுத்தம், ஆக்ஞா, சிந்தா, மணிஸ்தவம், சகஸ்ராதாரம், துரியம், துரியாதீதம் கடந்து இந்த பிரபஞ்ச
அதிர்வலைகள் நம்மை அழைத்து சென்று வைகுண்டத்துல சேர்க்கும். அதைத்தான் ஆண்டாள் நமக்கு செஞ்சு காட்டினாங்க. ராமாயணத்துல ராமன் வாழ்ந்து காட்டினார், கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் சொல்லி காட்டினார். அதனால நம்ம ஆண்டாள் தாயாரும் இப்படி விரதம் இருங்க, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யா அதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும். இதெல்லாமே ஆண்டாளோட திருப்பாவையில வர்றது. நாச்சியார் மொழின்னு ஒண்ணு இருக்கு, அது வாரணமாயிரம். நிறைய பாடல்களை ஆண்டாள் நமக்காக சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டாள் 27வது நாளே கூடார்வள்ளி அன்னைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. நம்முடைய ராமானுஜர் வரார், மனதார உறவாடுறாங்க. ஏன் ராமானுஜரோட உறவாடுறாங்க? இந்த பூமி பந்தை சுமப்பது ஆதிசேஷனே. ஆதிசேஷனின் அவதாரம் தான் ராமானுஜர். ஆதியில பதஞ்சலி மகரிஷியா வந்து சிதம்பரத்துல நம்ம புலிக்கால் முனிவரோட நின்னு தவம் பார்த்த இந்த பதஞ்சலி மகரிஷி நமக்காக யோகா, தியானம், உடற்பயிற்சி எல்லாம் கத்து கொடுத்தார். அதுக்கப்புறம் பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் எல்லா சிவன் கோவில்லையும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆதிசேஷன் ராமாயணத்துல இளையாழ்வாரா, இளைய பெருமாளா, லக்ஷ்மணனா அவதாரம் பண்றார். நம்ம எல்லாரும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு சின்ன விஷயம் நமக்கு கிடைச்சா அது நாம நன்றியோடு இருக்கணும் இல்லையா? அந்த நன்றி மறந்தால் இன்னொரு பிறவிய எடுக்கணுங்க. அதனாலதான் ராமன் வாழ்ந்து காட்டினான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ராமாயணத்துல தினமும் நம்ம லக்ஷ்மணாழ்வார் ராமபிரானின் திருவடிகளையும் சீதா மாதாவின் திருவடிகளையும் தொட்டு வணங்கினார். அதுக்காக கிருஷ்ணாவதாரம் எடுத்தப்போ பலராமனாக அவதாரம் செய்ய வச்சார் கிருஷ்ணர். தினமும் பலராமனின் பாதங்களை தொட்டு கிருஷ்ணர் வணங்கினார். அதுக்கப்புறமா ஆதிசேஷன் அம்சமா ராமானுஜனா அவதாரம் பண்ணினார். இந்த பூமியில இருக்கிற அத்தனை பெருமாள் கோவிலையும் எப்படி உற்சவங்கள் நடத்தணும், எத்தனை சாத்துமறை பண்ணணும், என்ன எண்ணிக்கையில மலர்களை சாத்தணும், என்ன காலத்துக்கு என்ன விசேஷ நைவேத்தியம் செய்யணும், இதெல்லாமே நிர்ணயம் பண்ணினது இன்னி வரைக்கும் எல்லா பெருமாள் கோவில்களையும் நம்முடைய ராமானுஜர். அதனாலதான் அவருக்கு 1000 ஆண்டு கடந்து இப்ப நிறைய விசேஷ ஸ்தலங்கள்ல அவங்களுக்கு பூஜை நடக்குது. ஓம் பாஸ்யகாராய வித்மஹி யதீராஜாய தீமஹி தன்னோ ஜேஷ்டா பிரச்சோதயாத். பாஷ்யம், வேதத்துக்கு பாஷ்யம் எழுதினவர் ராமானுஜர் மட்டும்தான். இன்னது இப்படி செய்யணும் அப்படின்னு வழிமுறை கண்டவர் ராமானுஜர் தான். இவர் ஸ்ரீரங்கத்துக்குள்ள போகும் பொழுது நம்ம ஆண்டாள் தாயார் பாக்குறாரு. அவங்க மானசீகமா பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. பூமி தேவியை தாங்கும் ஆதிசேஷனும் பூமாதேவியின் அவதாரமான ஆண்டாளும் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. மிச்ச 3 நாட்களுக்கான பாசுரங்களை இவர் சேவித்தார். அதாவது இவர் தான் எழுதினார். அப்புறம் இவர் ஆண்டாள் நேர்ந்துக்கிறாங்க. நான் என் பெருமானோட சேர்ந்தா 108 தடா அக்கார அடிசலும் 108 தடா வெண்ணையும் சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு வேண்டி இருந்தாங்க கள்ளழகருக்கு, மதுரை கள்ளழகருக்கு. இவருக்கு இதை நினைச்சு பாக்குறாங்க. இவங்க என்ன பண்றார், 3 பாசுரங்களை ஸ்ரீரங்கத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு 108 தடா அக்கார அடிசல். அக்கார அடிசல்னா 1 பங்கு பச்சரிசிக்கு 16 பங்கு பால். ஒரு சின்ன கப்பு போட்டா போதும், அந்த தடா நிரம்பிடும். அந்த மாதிரி கொலைய பால்லையே வேக வச்சு நெய்யும் கரும்பிலிருந்து எடுக்கப்பட்ட வெல்லமும் சேர்த்து மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளுமேரோ எம்பாவாய்னு பாட்டு வரும். அந்த மாதிரி 108 தடா அக்கார அடிசல் பண்ணி கள்ளழகருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் வைக்கிறார்.
108 தடா வெண்ணெய் கள்ளழகருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் வச்சு இவர் நைவேத்தியம் பண்ணும் போது அண்ணா வாராய் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் கூப்பிடுறாங்க. அதனாலதான் திருவாடை பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியை, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியை, 143 உரைத்தாய் வாழியை, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாய் வாழியை, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியை, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழிய வாழியவின்னு ஒரு பாட்டு வரும். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர், ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர் நீதியால், நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். இந்த 2 பாட்டுமே நாம இந்த மார்கழி மாசம் முழுக்க பாடணும். எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னொரு பாட்டு பாடிடுவோம் நாங்க. குருமுகமனதித்ய பிராண வேதான சேசாத் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதாது காமஹா ஸ்வசுரமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் விஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. நம்ம மின்னார் தடமதில் சூழ் பாசுரங்கள் எல்லாம் பாடுறதுக்கு முன்னாடியே, திருப்பாவை திருவெம்பாவை இன்னைக்கு காலையில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க இந்த குருமுக மனதித்ய ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் எல்லா பாடல்களும் பாட ஆரம்பிப்போம். நம்முடைய ஆதிசேஷன், நம்முடைய ஆழ்வார், அவருடைய பாடல். ஆதிசேஷன் அம்சமடின் ஆண்டாளின் அண்ணாடின் ஆலவும் தாருக்கு அடிமையடின் கிளியே எங்களின் ராமானுஜன் கிளியே சுவாமியதிராஜனடின் அரங்கனின் அடிமையடின் வேக்கடத்து வேதிய நடின் பெரும் புதுர் வல்லடின் கிளியே எங்களின் ராமானுஜன் அடிக்கிளியே சுவாமியதிராஜனடின் தேவராஜதாசனடின் பார்த்த சாரதி புத்திர நடின் பாருக்கெல்லாம் தெய்வமடின் கிளியே எங்களின் ராமானுஜன் அடிக்கிளியே சுவாமியதிராஜனடின் நாராயணனை காட்டி நாண்டின் செல்ல பிள்ளைக்கு தந்தையடி வைரமுடி சாத்தி நாடி கிளியே எங்களின் ராமானுஜன் அடிக்கிளியே சுவாமியதிராஜனடின் சென்னிய சுடுவாரை வைகுந்தத்தில் வாழ வைக்கும் உயும் வழி அதுவே அடி கிளியே எங்களின் ராமானுஜன் கிளியே சுவாமியதிராஜனடின். நம்ம ஆண்டாளுக்கு அண்ணன் ஆயிட்டார். அதனால ஆண்டாளின் அண்ணன், ஆள வந்தாருக்கு அடிமை. இவருடைய குரு என்ன துன்பப்படுத்தினாலும் அவர் சொன்ன பேச்ச கேட்டார். அரங்கனின் அடிமையடி ஒரு தரம் அடியேன்னு சொல்லி இருக்கேன். இப்ப எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்ரீரங்கத்துல இத்தனை கால நைவேத்தியத்துக்கு இத்தனை தலிகைக்கு இத்தனை எண்ணிக்கைன்னு வைப்பாங்க. மலர்களோ பதார்த்தங்களோ கூடவோ குறையவோ இருந்தால் வருடத்திற்கு ஒரு முறை பச்சை கற்பூரப்படி சேவை, அது இந்த மாசம்தான் நடக்கும். அந்த பச்சை கற்பூரப்படி சேவை சாத்தும் பொழுது அந்த அரங்கனாரின் முன்னால் உள்ள படிகளுக்கு பச்சை கற்பூரப்படி சாத்தி பச்சை கற்பூரம் தொட்டு நூலால் வளையம் வளையமாக செய்து எம்பெருமானின் மேனி முழுக்க தொட்டு விடுவாங்க. அத எம்பெருமானின் மேனி முழுக்க அதை ஒட்ட வைப்ப, அப்படியே பதிய வைப்பாங்க. ஏன்னா ஒரு பூஜையில குறையோ கூடவோ இருந்தா மன்னிச்சுக்குங்கன்னு பச்சை கற்பூரப்படி சேவை இத செய்வாங்க. ஒரு தரம் ஒரு ராஜா இத பார்க்க தண்டு எடுத்துக்கிட்டு வந்தாரு. அவர் வரும்போது பச்சை தண்டு அப்படின்னா படை பரிவாரம் கூட்டிக்கிட்டு வர்றது. அவர் வரும்போது பச்சை கற்பூரப்படி சேவை முடிஞ்சிருச்சு, எனக்காக இன்னொரு தரம் பண்ணுங்க, பொருள் சேர அப்படின்னு சொல்றாங்க. நாங்க ராமானுஜர் வழி பூஜை பண்றோம், மாத்த மாட்டோம்னு சொல்றாங்க. அதனால ராஜா ஒரு வருஷம் ஸ்ரீரங்கத்திலேயே தன்னுடைய தலைமையகத்தை மாத்தி இருந்து
அங்கேயே தங்கி இருந்து பச்சை கற்பூர படி சேவைய பார்த்துட்டு போனதா ஒரு ஐதீகம். தேவராஜன் நம்முடைய பெருமாளோட பேர் தான் அது. பார்த்தசாரதி, திருவெள்ளிக்கேணி பார்த்தசாரதியில தான் எம்பெருமான் கிருஷ்ணர் தன்னுடைய மகன், பேரன் எல்லாரோடையும் இருப்பார். பிரத்யும்னன், அனிருத்தன் எல்லாரோடையும் இருப்பார். நாராயணனை காட்டினான். நாரணனை அல்லது நாராயணனை. ஓம் நமோ நாராயணாயா இந்த மந்திரத்தை திருக்கோஷ்டியூர் கோபுரத்துக்கு மேல இருந்து சொல்லி நாராயணனை நமக்கு காட்டினாரு. செல்ல பிள்ளைக்கு தந்தையடி. மேல்கோட்டை ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு போய் முஸ்லிம் மன்னன் மகளிடம் இருந்த செல்ல பிள்ளைய வாராய் செல்ல பிள்ளாய்னு கூப்பிட அந்த குழந்தை விக்கிரகம் நடந்து வந்து இவர் மடியில ஏறி உக்காந்துக்குச்சு. அள்ளி அரவணைத்து என் செல்ல பிள்ளை வாராய்னு கட்டி பிடிச்சுக்கிறார். அதனால செல்ல பிள்ளைக்கு தந்தையடி. அந்த செல்ல பிள்ளைக்குத்தான் வைகுண்டத்துல இருந்த மாணிக்கம் நவரத்தினம் பூமியில கிடைக்க அரிதான அந்த வைரமுடி சேவைய மேல்கோட்டை சேவையா இன்னைக்கும் வருஷம் ஒரு தரம் இவருடைய ஆக்ஞைப்படிதான் நடக்குது. இந்த எல்லாத்தையும் தெரிஞ்சு நாம தினம் பாசுரங்கள் பாடும் பொழுது சென்னிய சூடுவாரை வைகுந்தத்தில் வாழ வைக்கும். இதையெல்லாம் திறமேற்கொண்டு நாம செய்யும் பொழுது நமக்கு வைகுண்டத்தின் வாசலே திறக்கும்னு சொல்றாங்க. நாம தினம் பாடுறோம். எப்படி பாடுறோம், எதுக்காக பாடுறோம்னு உணர்ந்து ஒழுகும் பொழுது வைகுண்டத்தில் நமக்கு வாசம் நிச்சயம். வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அநேக கோடி நமஸ்காரங்கள். ஜெய் வாசவி, வாழ்க வளமுடன். நற்பவி.